நீங்களும் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முழுக்க தமிழில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் அட்டாக் மேலே நாங்கள் கற்றுருவோம். ஸோ அதனால் அதில் வந்து இப்போ இந்த டீசரில் வந்து ஒரு 5 அட்டாக் வந்து உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். ஸோ இந்த 5 அட்டாக் வச்சு மீதி இருக்கிற அட்டாக்கோட 100 அட்டாக்கோட வல்னரபிலிட்டியும் அதோட பவரையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மொதல் அட்டாக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வச்சு அட்டாக் பண்ணுறது. அதாவது ஒரு இமேஜ் வச்சு ஒரு இமேஜை சென்ட் பண்ணி நம்மளோட மொத்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கா. இப்போ இதை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், எதில் வேணால் அனுப்பலாம். அவங்க ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நார்மலாக தான் ஓப்பன் ஆகும். பட் வந்து அவங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து அவங்களோட மொத்த கம்ப்யூட்டரும் ஹேக் ஆயிரும். அவங்களுக்கு பார்க்கறது வந்து ஒரு இமேஜ், ஒரு கார் இமேஜ்னா கார் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் பேக்ரவுண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஃபுல் கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபுல் கம்ப்யூட்டரோட இதுவும் ஹேக் ஆகிடுச்சு. இப்போ நான் சிஸ்டம் ஃபோன் போட்டேன்னா அந்த கம்ப்யூட்டரோட இன்ஃபோ காட்டும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ ஒரு நார்மலாக வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ எதில் வேணால் அனுப்பலாம். அவங்க ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். இது டார்கெட் கம்ப்யூட்டருக்கு தெரியாமலே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிரும். இதுதான் அட்டாக் நம்பர் 1. நம்ம ரெண்டாவது அட்டாக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வைஃபை ஹேக்கிங். ஸோ இந்த வைஃபை ஹேக்கிங் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். பட் ரியல் லைஃப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வைஃபை வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், லைவாவே காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வைஃபையோட கீ கிடச்சிச்சு. இதுதான் அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு. இப்போ இந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போய் நான் அந்த ஃபோன்லையோ எதில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த வைஃபையோட ஃபுல் அக்சஸும் கிடச்சிரும். நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக ஹேக் பண்ணிட்டேன். இப்போ 3வது ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹேக்கிங். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் அப்டேட் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன ஃபைல் வேணா இருக்கலாம், ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் அப்டேட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அவங்க ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் காட்டும். பட் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபுல் ஹேக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து வெப்கேம் அப்படின்னு சொல்லி போட்டு வெப்கேம் அடிச்சுட்டு என்ட்ரு அடிச்சேன்னா வச்சுக்கோங்க. இப்போ வெப்கேம் வந்து அப்படியே எனக்கு வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அந்த டார்கெட் கம்ப்யூட்டர் வெப்கேம் எனக்கு வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகுது. இது வந்து ஃப்ளாஷ் அப்டேட் ஆகலாம், ஒரு கேம் ஃபைல் ஆகலாம், எதுவாக வேணா இருக்கலாம். 4வது அட்டாக் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஹேக்கிங். வெப்சைட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேக் இருக்குது. இந்த டீசரில் ஒன்று காட்டுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி அந்த வெப்சைட்டோட ஃபுல் வெப்சைட்டையும் ஃபுல்லாக ஹேக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன் இல்லையா, பண்ணப்புறம் இப்போ நான் என்னோட டார்கெட் என்னோட மிஷினில் போய் நான் கொஞ்சம் கோடிங்லாம் பண்ணேன்னா இப்போ ஃபுல் அக்சஸ் கண்ட்ரோல் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன வேணால் பண்ணலாம், இந்த வெப்சைட்டோட மொத்த வெப்சைட் நான் நினச்சா டெலிட் கூட பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி மொத்த வெப்சைட்டை ஹேக் பண்ணியாச்சு. இப்போ 4வது அட்டாக் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஷாட். அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து வேறு ஊரில் இருக்கலாம், நம்ம இந்த ஊரில் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு லிங்க் ஒன்று உருவாக்கி அவனுக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க் அவன் லைஃப் டைம் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டா போதும். அவன் ஓப்பன் பண்ண உடனே அவன் ஃபுல் கம்ப்யூட்டர் நம்ம ஹேக் ஆயிடும். ஒரு லிங்க் வச்சு ஹேக் பண்ணிட்டு அவனோட ஸ்க்ரீன்ஷாட்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இருக்குது. ஸோ இதனால வந்து அவன் ஃபுல் கம்ப்யூட்டர் எனக்கு ஹேக் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு லிங்க் சென்ட் பண்ணி அவனோட ஃபுல் கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணிட்டேன். இப்போ 5வது அட்டாக் பார்த்தீங்கன்னா மேன் இன் தி மிடில் மேன் அட்டாக். ஸோ இது வச்சு வந்து ஃபேஸ்புக், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபேஸ்புக் போகிறான்னு வச்சுக்கோங்க. அவன் ஃபேஸ்புக் போகிறான், அவன் ஃபேஸ்புக்கில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் அந்த ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அவன் பேங்க் போனாலும் அவன் பேங்க் எந்த பேங்க் போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு காட்டும். இப்போ அவன் பேங்க் போகிறான்னு வச்சுக்கோங்க, பேங்க் போய் அவன் யூசர் நேம் பாஸ்வேர்டும் போடுறான். இப்படி அவன் போட்டானா அவன் ஜிமெயில் யூசர் நேம்னு சொல்லி எல்லா பாஸ்வேர்டும் அவன் என்னென்ன டைப் பண்ணுறான்னு எல்லாமே அப்படியே எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் 5வது அட்டாக். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 டீசர் தான் பார்த்தீங்க, 5 அட்டாக் ஒரு டீசர் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய 100 அட்டாக் மொத்தமாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வாங்கி நீங்களும் இது எல்லாமே கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க, நீங்கள் வாங்கினா நீங்களும் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி எல்லா அட்டாக்கும் நீங்களே பண்ணலாம், நீங்கள் ஓனாகவே பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 100 அட்டாக் மேலே இருக்குது. நீங்கள் எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மட்டும் தான் தெரியும், எத்திக்கல் ஹேக்கிங்கில் எனக்கு 1% கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். நீங்கள் எங்களோட கோர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கலாம். பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி தரோம். ஒரு டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டூலோட பேசிக்ஸ் என்ன, அப்புறம் அந்த டூல் வச்சு எப்படி ஹேக் பண்ணணும், அந்த டூலில் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஹேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலுக்கு என்னென்ன பேசிக்ஸ் வேணுமோ, என்னென்ன ஹேக்கிங் வேணுமோ எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம். இந்த மொத்த இந்த கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் கமெண்ட்ஸ் டேப்பும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களை மாதிரி இந்த கோர்ஸ் வாங்கின மற்ற எல்லாரும் வந்து இந்த ஃபார்மில் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் வெளில நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும்னா 15,000 20,000 வரைக்கும் கேட்பாங்க. பட் இந்த கோர்ஸ் அவங்க வெளில சொல்லித்தரதை விட இதில் நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த கோர்ஸை வாங்கி நீங்கள் வந்து எதுக்காகவும் எந்த கெட்ட விஷயத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. முழுக்க இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இப்போயே வாங்க, நீங்களும் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கோங்க.